ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூட இருக்கிறார். சமாதானமாய் இரு. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. எருசலேம் நகரத்தில் தேவாலயத்தில் அக்கிரமக்காரர்கள், அவர்கள் தேவாலயத்தில் பணிபுரிகிறவர்கள், எருசலேமின் முக்கியஸ்தர்களாக இருப்பவர்கள் அநேக அக்கிரம நினைவுகளை கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது தேவாலயத்தில் இருந்த 25 பேரும் அவர்களோடு கூட இருந்த 2 பேருமாக அந்த ஜனங்கள் பொல்லாதவர்களாயிருந்தார்கள். அவர்கள் எருசலேம் நகரத்தின் முக்கியஸ்தர்களாயிருந்தார்கள். அக்கிரம நினைவுகளை கொண்டு அவர்கள், இந்த நகரம் பானை, நாங்கள் இறைச்சி என்று நாங்கள் பத்திரமாய் இருப்போம், நாங்கள் மிக சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று தங்களை உயர்த்தி கொண்டிருந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லும்படி எசேக்கியேலை சொல்லுகிறார். அதாவது பாவத்தை துணிந்து செய்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தர் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். அவர்கள் போதகர்களாயிருந்தாலும் தீர்க்கதரிசிகளாயிருந்தாலும் எந்த ஒரு பெரிய பொறுப்பு வகிக்கிறவர்களாயிருந்தாலும் அவர்கள் மேல்தான் தவறு செய்யும் போது கர்த்தர் அவர்கள் மேல் அதிகமாய் கோபம். அறிந்தே செய்கிற தவறுகள். கர்த்தருடைய ஊழியர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நொடியும் வாழ வேண்டும். அப்படி என்றால் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று பொருள். சிறந்ததையே, மிக சரியானதையே, நீதியையே, நியாயத்தையே நடப்பிக்க வேண்டும். பொய், ஏமாற்று வேலை, பாவம் இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவர்களுக்கும் நியாயத்திற்கு வரும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. எருசலேம் நகரத்தில் தேவாலயத்தில் இருந்த 27 பேரையும் கர்த்தர் தண்டிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை எருசலேமுக்குள் வைக்காமல் அதை விட்டு வெளியே விரட்டி அந்நியரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் மேல் நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்தால் விழுவீர்கள், வெட்டப்பட்டு பட்டயத்தால் விழுவீர்கள், பிறர் வந்து உங்களை வெட்டுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி நடந்துவிடக் கூடாது என்றுதான் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் பாவம் செய்தார்கள். இன்றும் நம் சமுதாயத்தில் பழக்கங்கள் இருக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்றால் பாவம் செய்வது, லஞ்சம் கொடுப்பது, பிறருக்கு பணம் கொடுத்து ஏதாவது ஒரு தவறு செய்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்வது. அது போலதான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். பட்டயம் வந்து விடக்கூடாது, தங்கள் உயிர் போய்விடக்கூடாது என்று பயந்து பல அக்கிரம வேலைகளை செய்திருக்கிறார்கள். நீங்கள் எதற்கு பயந்து அக்கிரமம் செய்தீர்களோ அதே காரியத்தை உங்களுக்கு வரவேற்பேன், அதே பட்டயத்தினால் நீங்கள் வெட்டப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருக்கே பயந்து அவர் கிருபையை தேட வேண்டும். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு மனம் திரும்பி காப்பாற்றும் ஆண்டவரே என்றால் அவர் காப்பாற்றுவார். அதை விட்டு நாம் தவறு செய்து தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. அந்த பாடத்தை இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் நியாயம் தீர்த்தால் தான் அவருடைய அருமை தெரியும், அவருக்கு பயப்படுகிற பயம் தெரியும். இவ்வளவு அக்கிரமமும் செய்து கொண்டு கர்த்தர் பார்க்கவில்லை, அவருக்கு தெரியாது என்று சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள். இப்பொழுது பட்டயம் வந்து அவர்களை கொல்லும் போது அப்பொழுது கர்த்தர் நம்மை தண்டிப்பார் என்ற உணர்வு அவர்களுக்கு வரும். வெட்டப்படும் போதாவது கர்த்தர் இருக்கிறார், அவரே நம்மை தண்டிக்கிறார் என்ற உணர்வு வரும் அல்லவா? அதைதான் கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், என் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் கிருபையாய் இருப்பதையும் அமைதியாய் இருப்பதையும் நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்க கூடாது. இந்த நகரம் உங்களுக்கு பானையாய் இருப்பதும் இல்லை, நீங்கள் அதில் இருக்கும் இறைச்சியாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் அவ்வளவு பாதுகாப்பாக இவர்கள் இருப்பார்களா? அப்படியெல்லாம் இருக்காது. இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன், வெளியே அடித்து விரட்டி எல்லையிலே உங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என் கட்டளைகளின்படி நடவாமலும்
உங்கள் வாழ்க்கையில் என் கட்டளைகளின்படி 10 கட்டளைகளின்படி நீங்கள் நடக்கவில்லை. என் நியாயங்களின்படி நீங்கள் செய்யாமலும் நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்கவில்லை. அப்படி செய்யாமல் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அப்படி செய்யாமல் உங்கள் மத்தியில் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமையின்படி செய்து அவர்கள் செய்த பாவம் இங்கு வெளிப்படுகிறது. கர்த்தரிட்ட கட்டளையை கர்த்தர் நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார்? எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்? 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வேதாகமத்தை வாசித்து அதன்படி வாழ வேண்டும். இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னால் நாம் வேதாகமத்தை ஒரு மூலையில் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இவர்கள் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கவில்லை. அந்த காலத்தில் 5 ஆகமங்கள் அவர்களுக்கு வேதமாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர்கள் நடக்கவில்லை. புறஜாதியாரின் முறைப்படி நடந்தார்களாம். கர்த்தரை அறியாத மக்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து செய்து கொண்டு அவர்களைப் போல இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்ததினால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் யார் என்று இப்பொழுது தெரியும் பார் என்று சொல்லுகிறார். அதாவது அந்நியர், கர்த்தரை அறியாத ஜனங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றக்கூடாது. மிக மிக முக்கியமான காரியம் இது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து நடக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தரை அறியாத மக்கள், அதாவது பொல்லாத ஆவிகளை வணங்குகிறவர்கள், பொல்லாத ஆவிகளின் கட்டளைகளின்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அறியாமையினால் இருளின் சட்ட திட்டங்களை பின்பற்றி கொண்டிருப்பார்கள். இருளின் சட்டம் என்பது என்ன? பாவம், இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதை பார்த்து நாம் வாழ்ந்தால் எங்கே போவது? பரலோகத்தை நினைத்து கூட பார்க்க வேண்டியதில்லை. கர்த்தரை நினைத்து கூட பார்க்க வேண்டியதில்லை. அவரிடம் போக முடியாது. நாம் இருக்க வேண்டியது 10 கட்டளைகளை கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து தினந்தோறும் வாசித்து நம் இருதயத்தை சுத்திகரித்து ஆவியின் கனிகளால் நிரம்பி, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆவியின் கனிகளால் நிரம்பி மாம்சத்தின் கிரியைகளான 17 காரியங்களையும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு நம் இருதயத்தை சுத்திகரித்து வைத்திருந்தால்தான் நாம் கர்த்தரிடத்தில் சேர முடியும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. இதை பின்பற்றாமல் இவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் நான் கர்த்தர் என்றும். அதுவரை வேறு வேறு தெய்வ வணக்கங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இந்த வார்த்தைகளை எசேக்கியா தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அங்கு இருந்த பெல்தியா இறந்து விட்டார். அங்கிருந்த பெனாயாவின் குமாரனாகிய பெல்தியா தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கும் போது இறந்து விழுந்தார். இதுதான் தீர்க்க தரிசனத்தின் வல்லமை. இதுதான் கர்த்தருடைய வல்லமை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. வாழும்படி சொன்னால் வாழ்க்கையை உண்டாக்கும், ஆசீர்வாதத்தை உண்டாக்குது. சாபத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லும் போது அது உடனே பலிக்கும். அதே போல எசேக்கியா சொல்லிக் கொண்டிருக்கும் போது பெல்தியா இறந்து விழுகிறார் அந்த இடத்தில். இதை பார்த்ததும் எசேக்கியா முகம் குப்புற விழுந்து ஆ கர்த்தாவே, எருசலேமை இஸ்ரவேலரை சர்வ சங்காரம் செய்வீரோ என்று கதறி அழுகிறார். எல்லாரையும் கொன்று போடுவீரா கர்த்தரே? கொஞ்சம் தான் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்கள் எல்லோரையும் அழித்து போடுவீரோ என்று அழுதார். முகம் குப்புற விழுந்து அழுகிறார். ஏனென்றால் எசேக்கியாவுக்கு புரிந்து விட்டது, இவர் தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கும் போதே பெல்தியா இறந்து விழுந்தார் என்றால் இவர் சொல்லி முடிப்பதற்குள் எருசலேமில் அநேகர் இறந்து கிடப்பார்கள். இது எசேக்கியாவுக்கு தெரிந்து விட்டது. அதனால்தான் கர்த்தரை நோக்கி அழுகிறார். சர்வசங்காரம் செய்வீரோ ஆண்டவரே, எல்லாரையும் அழித்து போட்டு விடுவீரோ என்று அழுது ஜெபிக்கிறார். காப்பாற்றும்படியாக, ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. இப்படி எசேக்கியா அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களோட பேசுகிறார். எசேக்கியாவினிடத்தில் பேசி கர்த்தர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார், மனுபுத்திரனே, எருசலேமின் குடிகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? எருசலேமின் குடிகள் சொல்லுகிறார்கள், இந்த தேசத்தை விட்டு வெளியே போங்கள், கர்த்தரை விட்டு தூரமாய் போங்கள், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது. எருசலேமின் குடிகள், எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுகிறார்களா,
எருசலேம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று. இஸ்ரவேலர்கள் எல்லாம் புறப்பட்டு வெளியே போங்கள். இனி இந்த தேசம் எங்களுக்கு சொந்தம். அதுதான் நாங்கள் இந்த நகரம் பானை நாங்கள் இறைச்சி என்று சொன்னதற்கு காரணம், இது எங்களுடையது, எருசலேம் இனி எங்களுடையது என்று சொல்லி இருக்கிறார்கள். இது எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது என்று உன் சகோதரருக்கும், எசேக்கியேலியாவின் சகோதரர்களுக்கு, அப்படி என்றால் இஸ்ரவேலருக்கு என்று போறது சொல்லுகிறார், உன் சகோதரருக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் வம்சத்தாருக்கும் உன் பந்து ஜனங்களுக்கும் உன் உறவினர்களுக்கும் இஸ்ரவேல் வம்சத்தார் யாவருக்கும் எருசலேமின் குடிகள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்குரியதான் எருசலேம் நகரம், நீங்கள் எல்லாம் வெளியே போங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் அவர்களை புறதேசத்திற்கு விரட்டி இருந்தாலும், நான் அவர்களை தேசங்களில் சிதறடித்திருந்தாலும், புறதேசங்களுக்குடைய விரட்டி இருந்தாலும், சிதறி போக பண்ணியிருந்தாலும், மற்ற இடங்களுக்கு எல்லாம் அவர்களை அலைந்து திரிய விட்டாலும், விரட்டி விட்டே அங்கெல்லாம் போய் இருந்தாலும், நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலம் பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன், கொஞ்ச காலம் நான் அவர்களுக்கு கிருபை அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் எங்கிருந்தாலும் அங்கு இருக்கிற இடத்தில் அவர்களுக்கு கொஞ்ச காலம் நான் கிருபை அளிப்பேன், பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நான் ஜனங்களிடத்திலிருந்து உங்களை சேர்த்து, விரட்டி விடப்பட்ட மற்ற தேசங்களில் இருந்து உங்களை கூட்டி சேர்த்து, இஸ்ரவேல் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் உங்களுக்கு கொடுப்பேன், இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இஸ்ரேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காரியம் இந்த மகிழ்ச்சிகரமான, உலகம் கொண்டாட வேண்டிய இஸ்ரவேலர்களின் ஆசீர்வாத நாளாக, ஆசீர்வாத வருஷமாக இந்த சம்பவம் 1946 ஆண்டில் நிறைவேறியது. இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலம் கிமு சுமார் 593 அந்த சம்பவங்களில். ஆனால் இது நிறைவேறிய காலம் 1946 வருடத்தில் இஸ்ரவேல் தேசம் புதியதாக உருவானது, துளிர்விட்டது. கர்த்தர் சொன்னபடி சொன்னதை செய்தார் என்று நமக்கு அது தெரிகிறது. அப்படி நான் அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது, தூர தேசங்களில் இருந்து இஸ்ரவேலரை எல்லாம் கூட்டி சேர்த்து மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு நான் கூட்டி வந்து சேர்க்கும் பொழுது, அவர்கள் அங்கே வந்து சிச்சி என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான நகரத்தில் இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் அவர்கள் நீக்கி போடுவார்கள். அப்படி என்றால் மனம் திரும்பின இஸ்ரவேலர்கள் மீந்திருப்பார்கள். மீந்தவர்களை மனம் திரும்ப பண்ணுவே சி என்று இகழப்படத்தக்கதும் அருவருப்புமான பலவித பொல்லாத ஆவிகளின் வழிபாடுகளை எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அகற்றி போட்டு, பொல்லாத பலிபீடங்களை எல்லாம் இடித்து போட்டு தேசத்தை சுத்திகரிப்பார்கள். அவர்கள் திரும்பி வருகிறவர்கள் கர்த்தரை நேசித்து உண்மையான அன்போடு அவரை வணங்குகிறவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அப்படியே இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்று நிறைவேறுகிற தரிசனங்கள், அன்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இவை. அவர்கள் என் கட்டளைகளை கை கொண்டு என் நியாயங்களை கடைபிடித்து, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்வதற்கு அவர்களுக்கு ஏக இருதயத்தையும், ஒரு மனமான இருதயம், அவர்களுக்கு ஏக இருதயத்தையும் ஒரு மனமான இருதயத்தையும் தந்து, அவர்கள் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து இச்சையான உலக வாழ்க்கை வாழ்கிற அந்த மனதை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் அவர்களுக்கு தருவேன். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கை வாழும் வாழ்க்கையின் மேல் விருப்பமுள்ள ஒரு இருதயத்தை நான் அவர்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். கல்லான இருதயம் என்றால் பாவம் செய்து வாழ்கிற இருதயம், மனம். சதையான இருதயம் என்றால் நீதி நியாயங்களை கடைபிடித்து, நீதியையும் இரக்கத்தையும் கடைபிடித்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை. இப்படிப்பட்ட இருதயத்தை நான் அவர்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். முதலில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் அந்த பெயர் நமக்கு வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் வேத வசனத்தை படித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கிறிஸ்தவர்கள். இல்லை என்றால் நாம் அப்படி சொல்லிக் கொள்ளலாமே தவிர உண்மையாக அது இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் கர்த்தருடைய ஜனம் கிறிஸ்தவர்கள் என்றால் வேத வசனத்தில் கை கொண்டு 10 கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கலாம், அல்லது மலை பிரசங்கத்தையும் கடைபிடித்து நடக்கலாம். இரண்டும் ஒன்றுதான், வேறு வேறு அல்ல. மலை பிரசங்கத்தை கடைபிடித்து வாழ்ந்து வேதாகமம் முழுவதையும் படித்து கீழ்ப்படிந்து வாழ்வது நமக்கு அவசியம். அப்படி செய்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள். இப்படி இருந்தும் இப்படி இஸ்ரவேல் தேசத்திற்குள் வருகிறவர்கள் தனிப்பட்ட முறையில் யாராவது அருவருப்பான காரியங்களை தங்கள் இருதயத்தின் இச்சையின்படி நடந்தால் அவர்களை நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் அப்படி செய்கிறார்களோ அவர்கள் செய்கிற பாவத்தை நான் அவர்கள் மேல் தீர்ப்பேன், அவர்களுக்கு நியாயத்திற்கு கொடுப்பேன், தனிப்பட்ட முறையில் அவரவர் அனுபவிப்பார்கள் என்று கூறுவது. அப்பொழுது கேருபீன்கள் செட்டைகள் அடித்து எழும்பின, கூடவே சக்கரங்களும் எழும்பின. கேருபீன்கள் எழும்பின, சக்கரங்களும் கூடவே எழும்பும். இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன் மேல் இருந்தது. கர்த்தருடைய மகிமை சிங்காசனத்தின் மேல் இருந்தது. அந்த மண்டலத்திற்கு மேலே கர்த்தருடைய மகிமை எருசலேமின் மத்தியில், நகரத்தின் மத்தியில் இருந்து எழும்பி மலையின் மேல் போய் நின்றது. நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. இப்படி முடிந்த பின்பு, கேருபீன் சென்ற பின்பு, பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் எசேக்கியேல் ஐயாவை கல்தேயாவிற்கு கொண்டு போய் அங்கு சிறைப்பட்டவர்கள் மத்தியில் கொண்டு போய் எசேக்கியேல் ஐயாவை விட்டுவிட்டார். பாபிலோனுக்கு சென்று விட்டார். எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போய் விடப்பட்டார். எப்படி ஆவியின்படி வந்தாரோ, தலைமுடியை பிடித்து தூக்கி எசேக்கியேல் ஐயாவின் ஆவியை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அதே போல கொண்டு போய் கல்தேயாவிலும் விடுகிறார். அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிடத்திலிருந்து எடுப்பட்டது. அந்த தரிசனம் அதோடு முடிகிறது, எடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றிணைந்து சாதாரண மனிதனாக அவர் ஆகிறார், சாதாரண மனநிலை. இதையெல்லாம் எசேக்கியேல் ஐயாவின் இந்த அனுபவங்களை எல்லாம் சிறையிருப்பில் இருந்தவர்களிடத்தில், எசேக்கியேல் ஐயா கூட இருந்தவர்களுக்கு, சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு இவர் சொல்லுகிறார். எல்லா காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். இப்படியாக எசேக்கியேல் ஐயா பார்த்த தரிசனம், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி அதன் மூலம் தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்து ஒரு நியாய தீர்ப்பையும் அங்கு நிறைவேற்றி முடிக்கிறார். கர்த்தர் பெரியவர், ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவர். அவருடைய வல்லமை, இந்த உலகம் எல்லாம் மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டிருக்கிறது. நாம் தெரிந்திருக்கிற விஷயங்கள் மிக மிக சிறியது. நம்மை நாம் உயர்த்தி கொள்வதனால், நாம் தெரிந்ததை பெருமையாக நினைத்தால் புதிய காரியங்களை தெரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு தெரிந்ததை வைத்து நம்மை உயர்த்தாமல் தாழ்மையோடு நடந்து கொள்வோம். கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே உயர்ந்த வாழ்க்கை. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தம். மாறனாக